வணக்கம். நான் திருமதி தங்கமன்பு கணபதி, சித்தேகாப்பா அம்மா, வேளச்சேரி. 40 வயசு ஆயிட்டாலே முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குதிகால் வலிக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. இதெல்லாம் இந்த வலியிலிருந்து நம்ம எப்படி நிவாரணம் பெறுறது? அது ஒரு பெரிய வேலை. பெரிய இது. இன்னைக்கு பெரிய மார்க்கெட் இந்த பெயின் ரிலீவிங் மார்க்கெட்டு தான். ஷோல்டர் பெயின் இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அதனால் அது சரியாகிற வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலோ அதுக்கு ஒரு ரிலீவ் ஆக்கி வர்றது அப்படிங்கிறது வேற விஷயம். இது நல்லா இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நம்ம நாட்டில் வெயிலுக்கு என்ன பஞ்சம் சொல்லுங்க? வெயிலுக்கு பஞ்சமே இல்லாத நாடு நம்ம நாடு. நம்ம மேலை நாடுகள் மாதிரி வெயில் இல்லாமல் கடற்கரையில் போய் படுத்துருக்குறோமா என்ன? நம்ம நாட்டில் வெயிலுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நாம் வெயில் படுறதே இல்லை. அதுலேயும் இப்போ ஐடி ஃபீல்டு வந்த பின்னாடி எல்லாமே ஏசி ரூமுக்குள்ளேயே நாள் பூரா வேலை. அப்போ அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. விட்டமின் டி குறைபாடு ஒரு மெயினான ஒரு விஷயம். இந்த தோல் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, கணுக்கால், குதிகாலுன்னு தலையிலேருந்து கால், தோள்பட்டையிலேருந்து கால் வரைக்கும் வலி 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 அன்னாட வலி. அது பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு சமையல் பண்ணுறது, நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறது, வேலை பார்க்குற வரைக்கும் மனசை பிடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துருவாங்க, வேலை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக. இரவு தான் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வலிக்குதுங்கிறது. இரவு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு என்ன தீர்வு இருக்கா அப்படின்னா, நம்மக்கிட்ட அருமையான தீர்வு இருக்குது. ஜாயின்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் தயாரிக்கிறோம் நாங்கள். இது தயாரிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மூலிகை கிடைக்கும் போது, தயாரிக்கிறதுக்கான மூலிகைகள் கிடைக்கும் போது ஒரு மூலிகையாக ஒரு ஆயிலாக தயாரித்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஃபினிஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய இதுதான் ஜாயிண்ட். இப்போது இதில் என்னவெல்லாம் கலந்துருக்குறோம்? முடக்கருத்தான். இந்த முடக்கத்தை அறுக்கக்கூடிய மூலிகை முடக்கருத்தான். இந்த முடக்கருத்தான் இந்த இதில் இருக்குது. தழுதாளிங்கிற மூலிகை இதில் இருக்குது. இதோட கூட நாராயண தைலம், மயன தைலம், அண்ட தைலம், வாதகேசரி தைலம், இந்த மாதிரி தைலங்கள் எல்லாம் தயார் பண்ணி, இந்த தைலங்களும் இந்த ஹெர்பல் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அதை இந்த ஆயின்மெண்ட்டு ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள். இதை என்ன பண்ணணும்னா, அந்த எந்த இடத்துல பெயின் இருக்குதோ, அது எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் சரி, நம்ம ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, ஹேர் ட்ரையர் வச்சு முதல்ல ஹீட் பண்ணிக்கணும். அது ஏன் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடம் கொஞ்சம் சூடானால் தான் இந்த ஆயின்மெண்ட் உள்ளே போகும். ஏன்னா இது வேக்ஸ் பேஸ். அதனால் இது உள்ளே போகணுன்னா கொஞ்சம் அந்த போர்லாம் ஓப்பன் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணணுன்னா அங்கே பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும், அது பெனிட்ரேட் ஆகி ஆயில் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஆயின்மெண்ட்டை போட்டு திரும்ப நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப ஒருக்க அந்த ஹீட் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்ல ரிலீஃப் உணர முடியும். ரொமகான் அப்படிங்கிற ஒரு கேப்சூல். இதில் சேர்க்கக்கூடியது அமுக்கரா. உங்களுக்கு தெரியும், அமுக்கரா பெயின் ரிலீவ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. அமுக்கராவில் இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டடீஸ், ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது, பெயின் ரிலீவ் பண்ணக்கூடியது. அமுக்கரா பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது அந்த அமுக்கரா. இப்போது இதில் நாங்கள் என்னவெல்லாம் போடுறோம் அப்படின்னா, ஆறுமுக செந்தூரம், அயவீர செந்தூரம், பேரண்ட பற்பம், கௌரி சிந்தாமணி, இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் இந்த ரொமகான் தயார் பண்ணுறோம். சார் எப்போவுமே இங்கே புதன் சந்தைங்கிற இடத்துல இருந்து மாடு வாங்கி, சந்தையில் போய் மாடு வாங்கி, இந்த வண்டி மாடு வாங்கி ஊருக்கு ஏற்றி அனுப்புவாங்க, வேனில் ஏற்றி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு மாடு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது ஏற்ற முடியல. முதல் நாள் ஈவினிங் ஏற்ற முடியல. சரின்னு கொண்டு நம்ம வீட்டில் காம்பவுண்டை ஒட்டி கட்டி போட்டுட்டு படுத்தாச்சு. இவர் நிறையா ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் போட்டு என்னை கூழ் காய்ச்ச சொன்னார். சரின்னு நான் கூழ் காய்ச்சி அதை ஆற வச்சு காலையில் கொடுத்தேன். ஒரு 7:30 8 மணி இருக்கும் காலையில்.
அது கொண்டு போய் ஒரு குண்டானில் வச்சு அந்த மாட்டு கொண்டு போய் வைக்கிறதுக்கு போனார். இவர் பாட்டுக்கு அசால்ட்டாக கிட்ட போயிட்டார். பார்த்தா ஒரு செகண்டில் எப்படி முட்டி அப்படி தூக்கி போட்டுருச்சு. இது எங்கள் வீட்டு காம்பவுண்டு, நடுவில் ரோடு. இதுக்கு அடுத்த காம்பவுண்டு சிகாமணி அண்ணன் வீட்டு காம்பவுண்டு. சிகாமணி அண்ணன் வீட்டு காம்பவுண்டுக்கு அடுத்து ஒரு காளிமனை, அதுக்கு அந்தாண்ட தேவிங்கிற பொண்ணோட வீடு. இங்கே இருக்குது எங்கள் வீடு. ரோடு இப்படி போகுது. இந்த காம்பவுண்டை ஒட்டி தூக்கி போட்டது இந்த காளிமண்ணை தாண்டி இந்தாண்ட போய் விழுந்துட்டார் சார். யார் போய் தூக்குறது? எனக்கு பயம். எப்படி நான் அந்த மாட்டை தாண்டி போகிறது? அவரே தூக்கி போட்டுருச்சு, நான் எப்படி போக முடியும்? சிகாமணி அண்ணான்னு கத்தி சிகாமணி அண்ணா அவங்க வீட்டு காம்பவுண்டை தாண்டி அந்தாண்ட போய் அப்புறமா வந்து டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை தூக்கி விட்டு அப்புறம் 2 பேரும் அவங்க வீட்டு காம்பவுண்டை தாண்டி அப்புறமா இப்படி வந்தாங்க. இந்த மாதிரி அப்படி தூக்கி அடிச்சிருச்சு. அதுக்காக வந்து இந்த இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து அதில் இந்த ஜடாமஞ்சள்னு ஒன்று இருக்குங்க. ஐயோப்பா, அது சூப்புன பனங்கொட்டை இருக்குல்ல, அதில் நார் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த நார் மாதிரி இருக்கும். இடிக்க 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 நான் பாட்டுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது மையவே மாட்டேங்குது. காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இடிக்க ஆரம்பித்தது, சாயந்தரம் குழந்தைங்க வந்தால் கூட நான் இடிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்து அந்த மருந்து தயார் பண்ணி என்னோடய ஷோல்டருக்கு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு கதை. அப்புறம் அந்த மருந்தை காய்ச்சி அப்போல்லாம் வாழை வடித்தல் மூலமாக தான் நாங்கள் அந்த மயனத்தாயில் இறக்குவோம். அப்படி மயனத்தாயில் இறக்கி அதுக்கப்புறம் அதை சாருக்கு போட்டு அப்புறம்தான் அவருடைய ஷோல்டர் வந்து சரியாச்சு. அப்படி அப்படி முட்டை அப்படி தள்ளிடுச்சு. ஒரு 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 சன நேரத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சு. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி வீர சாகசங்கள்லாம் பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுனது இந்த ஜாயிண்ட் ஓன். இப்படி எத்தனையோ நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் பயனடைந்தவர்கள் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் ஜாயிண்ட் ஓன் கொடுங்கம்மா, ஜாயிண்ட் ஓன் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இந்த தோள்பட்டை வலிக்கான முத்திரையை பார்க்கலாம். கணேச முத்திரைன்னு பேர். இப்படி இந்த 4 விரல்களையும் கோத்துக்கிட்டு இந்த கட்டை விரல் இப்படி நேராக அப்படி வச்சுக்கிட்டு இப்படி தாடைக்கு கீழே வச்சுக்கிட்டு இந்த கை 2ம் முட்டி 2ம் ஷோல்டர் லெவலில் இருக்கணும். இப்படி புல் பண்ணணும். இந்த கை இந்த பக்கமும் இந்த கை இந்த பக்கமும் புல் பண்ணணும். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி. இப்போ நான் 10 என்னன்னா இல்லையா, இது வந்து என்னால் 3 தான் பண்ண முடியுது, எனக்கு வலிக்குது அப்படின்னா 3 மட்டும் பண்ணுங்கள். 5 பண்ண முடியுங்க 5 பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 முறை. இது ஒரு முறை, இது ஒரு முறை, இது இந்த 2 சேர்ந்தது ஒரு முறை, அது மாதிரி 3 முறை பண்ணுங்கள். இது வந்து இந்த தோள்பட்டை வலிக்கான முத்திரை. இதுக்கு பேர் கணேஷ் முத்திரை அப்படின்னு பேர். ஜாயிண்ட் வேணப்பா. இந்த மாதிரி கட்டை விரலை தாவாங்கட்டையில் வச்சு கட்டை விரல் வந்து மேலே அழுத்தணும், தாவாங்கட்டை கீழே அழுத்தணும். இது முதல் பயிற்சி. அப்புறம் 2 கையும் கோத்து தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு தலை கையை பின்னாடி தள்ளணும், கை தலையை முன்னாடி தள்ளணும். இது 2வது பயிற்சி. இந்த கை சைடில் வச்சுக்கிட்டு கை முகத்தை தள்ளணும்,
முகம், கையை தள்ளணும். நீங்கள் இதை தள்ளினீங்கன்னா தெரியும், கழுத்தில் அதனுடைய எஃபெக்ட் தெரியும். இப்படி கையை வச்சு முகத்தை தள்ளணும், தாவாங்கட்டே தள்ளணும். இப்படி கையை சாமி கும்பிடுற மாதிரி வச்சுக்கிட்டு 2 கையையும் ப்ரெஸ் பண்ணணும். 2 கையும் ப்ரெஸ் பண்ணணும். 2 கையும் கோத்துக்கிட்டு ஷோல்டர் லெவலில் வச்சுக்கிட்டு 2 கையும் கோத்துக்கிட்டு கையை இழுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி கையை மாற்றி இழுக்கணும்.